அதாவது இந்த ஐபிஎல் பொதுவாவே வந்து இந்த ரெக்கார்ட் பிரேக்கிங் ஐபிஎல் அதெல்லாம் வந்து போட்டுட்டு இருக்காங்க. வான்கடையில ஹையஸ்ட் எவர் ஸ்கோர் இன் ஐபிஎல் அப்படின்னு வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல மும்பை இந்தியன்ஸ் வைக்கிறாங்க. நான் ரொம்ப கான்பிடண்டா இருந்தேன் மேட்சுக்கு முன்னாடி மும்பை ஜெயிச்சிருவாங்க அப்படின்ட்டு. எந்த அளவுக்குனா நாங்க பிரச்சனை ஸ்டாப் பண்ணி வச்சிருந்தோம். அரிஸ்ட் கூட கேட்காம நான் வந்து இன்னைக்கு மும்பை ஜெயிப்பாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு நம்பி பிடிக் பண்ணிருந்தேன். 240 அடிக்கும்போது 243 அடிக்கும்போது கான்பிடென்ட்டா இருந்தேன். எப்படி இருந்தாலும் டிஃபெண்ட் பண்ணிடுவாங்க அப்படின்ட்டு. என்ன சாமி ஆச்சு? ஹையஸ்ட் எவர் ஸ்கோர் இன் ஐபிஎல் ஹிஸ்டரி வான்கடையை தாண்டி சேஸ் பண்ணிட்டு கடைசியில ஒரே நாள்ல ஹையஸ்ட் எவர் ஸ்கோர்னு அடிச்சு அதையும் வந்து சர்பாஸ் பண்ணி ஹைதராபாத் இப்போ வந்து ஹையஸ்ட் ஸ்கோர் இன் வான்கடை வச்சிருக்காங்க. 4th ஹையஸ்ட் இன் ஐபிஎல் ஹிஸ்டரி. இந்த மாதிரி எக்கச்சக்க ரெக்கார்ட் இருக்கு, அதெல்லாம் நம்ம பேசுவோம். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் எங்க இருந்து ஆரம்பிக்கலாம் ஹரிஷ்? நீ தான் பேசணும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து கிரெடிட்ஸ் டு ஹைதராபாத் கம்ப்ளீட்லி தான் நான் சொல்லுவேன். கிரெடிட்ஸ் கேப்டன் நான் ஃபர்ஸ்ட் சொல்லுவேன். பவுலிங் சேஞ்சஸ் எப்பா சூப்பரா கொடுத்தாப்ல. இஷான் மலிங்கா த பெஸ்ட் ஆஃப் த பவுலர்ஸ் வந்து சொல்லியே ஆகணும். விக்கெட் எடுக்கிறாப்ல, கண்டினியூ பண்றாப்ல. ஹி ஹஸ் மெனி வேரியேஷன்ஸ். அது வந்து அந்த ஸ்லோ பவுன்சர் வந்து பிக்கே பண்ண முடியல, ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஒரு 4 அடிக்கிறதுக்கே ரிக்கில்டன் எல்லாம் கஷ்டப்பட்டாரு. அந்த மாதிரி ஒரு சூப்பரா போடக்கூடிய பவுலர். அதுவும் இல்லாம ஷகிப் ஹுசைன் நம்மளுக்கு தெரியும் ரீசெண்ட் டைம்ஸ்ல வந்து சூப்பரா போட்டுட்டு இருக்காரு. எல்லா பவுலர்ஸையும் சூப்பரா யூஸ் பண்ணிட்டு அவருமே டீசென்டா போட்டுட்டு பேட் கமின்ஸ் வந்து நல்லா வந்து ஒரு பவுலிங் சேஞ்ச் பண்ணாரு. அவருக்கு ஒரு கிரெடிட்ஸ் கொடுக்கணும். எஸ்பெஷலா அந்த லாஸ்ட் 4 ஓவர்ஸ் 17, 18, 19, 20 ஓவர்ஸ் வந்து 17th ஒரு பேட் கமின்ஸ் போட்டு ஓரளவுக்கு டஃப் பண்ணி கொடுத்துட்டாரு. அதுக்கப்புறம் நான் நினைச்சேன் 18th 20th வந்து யாரை போட்டுருவாங்க, இஷான் மலிக் வந்து 19th போடுவாரு அப்படின்னு நினைச்சேன். நார்மலா நம்ம தோன்றது அப்படிதான். ஆனா ஒரு 18th ஓவரே இஷான் மலிகா கொடுத்து பினிஷ் பண்ணி விட்டாரு. அதுக்கப்புறம் சகீப் ஹுசேன் ஒரு ஓவர், பிரஃபுல் இங்கே ஒரு ஓவர். அந்த இடத்துல ஒரு பயங்கரமான ஸ்மார்ட் மூவ். அவர் வந்து மொமெண்டம் பிடிச்சு கொடுத்தாரு. பிரஷரை வந்து இது ஏத்தி விட்டாரு மும்பை இந்தியன்ஸ்க்கு. அதே மாதிரி அடுத்த ஓவர் ஃபாலோட் அப் ஓவர்லயே 19th ஓவர் மலிங்கா கொடுக்காம 18th ஓவரே கொடுத்து 19th ஓவர் வந்து கொஞ்சம் ஈஸ் பண்ணி விட்டார் சகீப் ஹுசேன். 20th ஓவர் நீங்க கொஞ்சம் ஜாலியா போடு, அவங்க மேல ஃபுல் பிரஷர் இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி பிரஃபுல் இங்கே கொடுத்தாரு. சூப்பரா வந்து லைக் இதுதான் என்ன இருக்கோ அதை வந்து பயங்கரமா எக்ஸிக்யூட் பண்ணாரு பேட் கமின்ஸ். அது வந்து கிரெடிட்ஸ் கொடுக்கணும். பவுலர்ஸ் தே டிட் an excellent job. எஸ்ஆர்எச்ல இருந்து எவ்ரிதிங் இஸ் கோயிங் குட் தான் நான் சொல்லுவேன். அதாவது எந்த அளவுக்குனா 244 கன்சீட் பண்ணுமே நம்ம வந்து பவுலர்ஸ் டிட் an excellent ஜாப்னு சொல்றோம் அப்படின்னா அந்த பிட்ச் அந்த மாதிரி இருந்துச்சு. ஆமா வந்து டோன்ட் மிஸ்டேக் அஸ். திரும்ப சொல்றோம், ஃபர்ஸ்ட் 16 ஓவர்ஸ் 202. ஓகேவா? அந்த 16 ஓவர்ஸ் பத்தி நான் பேசவே போறது இல்ல. நம்ம அது மும்பை பத்தி பேசுறப்ப அங்க பேசிக்கலாம். அதுக்கப்புறம் ஹரிஷ் சொன்ன மாதிரி அந்த 17th ஓவர் பை பேட் கமின்ஸ் ஸ்ட்ராட்டஜிக் டைம் அவுட் முடிஞ்சு அந்த ஓவர்ல ஜஸ்ட் 6 சிங்கிள்ஸ். ஐ அம் ரிப்பீட்டிங் 6 சிங்கிள்ஸ். ஒரு 4ல ஒரு 2 இல்ல ஒரு வைட்ல எதுவுமே இல்ல. அதனால எல்லா பாலும் யாக்கர் தான் போடுறான்னு தெரியுது. ஏதாவது ஒண்ணு பண்ணி தொலைங்களான்ற மாதிரி சிங்கிள் அடிக்ட் உட்காந்து ஒருத்தன் காண்ட் ஆக்குறான்டா. ஐயோ சரி ஓகே 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 கண்ட்ரோல் கண்ட்ரோல். அந்த ஓவர் நல்லா போட்டாரு இருக்க மேடம்ன்ற மாதிரி. ஆமா, நீ ஆக்சுவலி 18th ஓவர் இஷான் மலிங்கா போடான்னு சொன்னா அது ஓகே, 13 ரன் கிட்ட போச்சு. 19th ஓவர்ல சகீப் ஹுசைன் ஃபர்ஸ்ட் பால் ஹர்திக் பாண்டியா விக்கெட் எடுத்து செகண்ட் பாலே 6. திரும்ப திலக் வர்மா ஃபர்ஸ்ட் பால் ஃபேஸ் பண்ணி அடுத்த 4 பால்ல 2 ரன் தான் மச்சான். அந்த டெத் பவுலிங் ஒரு சூப்பரா எடுத்துறாங்க. அந்த பிரஃபுல் இங்கேவுமே சரி, கடைசி ஓவர்ல லாஸ்ட் 2 பால் 10 ரன் போனாலுமே ஃபர்ஸ்ட் 4 பால் வந்து 4 ரன் தான் கொடுத்திருந்தாரு. எந்த அளவுக்குனா கடைசி 4 ஓவர்ல மும்பை இந்தியன் ஜஸ்ட் ஸ்கோர்ட் 41 runs and that is the difference. That is the entire difference of the match. And yes, speaking about the bowlers, speaking about Hyderabad, they did a great job in the fag end of the match. கொடுத்தாங்க பாத்தியா, கடைசில வந்து 250 260 போய்டும் அப்படின்ற நிலைமையில இருந்து ஒரு 240ஸ்லயே வந்து முடிச்சிட்டாங்க. அது வந்து கிரெடிட்ஸ் கொடுத்தே ஆகணும். பிரஃபுல் இங்கே கடைசில he did his best, பட் வந்து அது ஒன்றும் பண்ண முடியாது. நடுவுல அந்த போட்ட ஓவர்ஸ் வந்து நல்லா போச்சுன்னு தான் சொல்லணும். சரி ஓகே, அதெல்லாம் விடுங்க. அந்த எனக்கு என்னன்னா ரிக்கில்டன் நான் அந்த இன்னோவேட்டிவ் ஷாட்ஸ் எல்லாம் எதிர்பார்க்க முடியாது. யாக்கர் வந்து இது பண்ணுங்க, ஏன்னா அவர் ஓப்பனிங் பேட்ஸ்மேன். அவருக்கு யாக்கர்ஸ் எல்லாம் பெருசா வராது. அவர் அதுக்கேற்ற மாதிரி இது பண்ணணும்னு அவசியம் கிடையாது. கீழே ஆடுற லோயர் ஆர்டர் பேட்ஸ்மேன் அவர் வந்து இவ்வளவு இன்டர்நேஷனல் கேம்ஸ் ஆடுறாரு, யாக்கர்ஸ் தான் போடுறாங்கன்னு தெரியுது. அது ஏதாவது ஒண்ணு பண்ணணும்னு ஏதாவது ஒண்ணு யோசிக்கணும்ல. அது பேசுறியாப்பா? ஹர்திக் பாண்டியா தான் நான் சொல்றேன். நிறைய ஓப்பனா சொல்றேன். இல்லப்பா, உங்களுக்கு ஹர்திக் பாண்டியா மாதிரி எங்களுக்கு ஒருத்தர் இருக்காம்பா எங்க டீம்ல. இதேதான் பினிஷர்னு தெரியுது. இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல ஆடுறல அப்படின்ட்டு ஏதோ ஒண்ணு பண்ணலாம். மனசாட்சியே இல்லாம சிங்கிள் அடிச்சுக்கிட்டு இருக்க உட்காந்துருந்தா எனக்கு கொஞ்சம் காண்டாச்சு. ஓகே ஃபைன், அது நீங்க வந்து இது கரெக்ட் பண்ணுங்க. இல்லன்னா நீங்களே ஏதாவது பண்ணுங்க. எது சொல்லி யூஸ் இல்ல விட்டுருங்க. பேட்டிங் எஸ்ஆர்எஸ் பேட்டிங் சொல்லி ஆகணும். அவ்வளவு சான்சஸ் டிராவிஸ் ஹெட்டுக்கு. சும்மா நமந்தீர் வந்து உங்களுக்கு எப்படி மேத்யூ ஷாட் ஒரு மேட்ச் முடிச்சு விட்டாப்ல அந்த மாதிரி நமந்தீர் எங்களை வந்து செஞ்சு விட்டாரு சொல்லலாம். இந்த பேட்டிங்லயும் 22 பால் நம்ம 26 ஏமாச்சாரு. 18 பால் 22 கரெக்டா 120 18 பால். அதான் அது கொஞ்சம் பேட்டிங் ஸ்ட்ரைக்காரன்னு வச்சுக்கோங்களேன். அதெல்லாம் குறை சொல்லவே மாட்டேன். ஃபீல்டிங் வந்து எப்ப ஆல்மோஸ்ட் கேச்சஸ் தான், கஷ்டமான கேச்சஸ் தான். நான் வந்து இல்லன்னு ஒரு ஈஸியான கேட்ச் இருந்துச்சுடா. படுத்துட்டாரு, பவுண்டரியிலே வந்து படுத்துட்டாரு புடிச்சிட்டு. அண்ட் ஸ்டார்டிங்ல ஃபர்ஸ்ட் ஒரு கேட்ச் வந்துச்சு, அதெல்லாம் புடிச்சிருக்க வேண்டிய கேட்ச். ஆக்சுவலி அது 3 கேட்ச்மே புடிச்சிருக்க வேண்டிய கேட்ச் தான். ஏன்னா அவர் வந்து ரோப்பை வந்து அவர் எங்க இருக்குன்னு தெரியாத மாதிரி அவர் மிஸ்ஜட்ஜ் பண்ணிட்டாரு. அவருக்கு ரோப்லாம் நிறைய இருந்துச்சு டிஸ்டன்ஸ். அவர் கொஞ்சம் முன்னாடி நின்று அவரே வந்து மேட் தட் கேட்ச் லிட்டில் பிட் டிஃபிகல்ட். அவர் ரோப் கிட்ட இருந்தா எல்லா கேட்சுமே ஈஸி. கஜன்வர் ஓவர்ல ஒரு கேட்ச் ஆக்சுவலி நல்லா ஜம்ப் பண்ணி டைம் பண்ணி பிடிக்கிற ஆள் தான். குஜராத்துக்கு அகைன்ஸ்டா கூட அந்த வாஷிங்டன் அவர் சரியா மாட்டல இன்னைக்கு ஜெட் பண்ணல சரியா கேட்ச். அது வந்து டிராவிஸ் ஹெட் ஒரு 3 சான்ஸ் கொடுத்துட்டாருப்பா. அது வந்து ஏதாவது ஒரு சான்ஸ் பவர் பிளேல வந்து தூக்கி இருந்தா கூட மொமெண்டம் புடிச்சு நம்ம ஏதாவது பண்ணிட்டு இருக்கலாம். பும்ரா வந்து ஏதாவது அதுக்கப்புறம் பும்ரா ஆக்ஷன்ல கொண்டு வந்தோம். நம்ம 5th ஓவரோ 6th ஓவரோ கொண்டு வந்தோம். நல்லா போச்சு. அது வந்து அந்த இடத்துல முடிஞ்சுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த டிராவிஸ் ஹெட் வந்து மும்பை இந்தியன்ஸ் சொல்லும்போது இன்னும் ஒண்ணே ஒண்ணு சொல்லிடுறேன். 3rd ஓவர் நினைக்கிறேன்
டன் போல்ட்டோட அந்த செகண்ட் ஓவர் போடும்போது 5th பால்ல எட்ஜ் ரிக்கில்டன் புடிச்சிருக்காரு. ஆனா யாருமே அப்பீல் பண்ணல. ஆமா. ஐயோ! அதுக்கப்புறமா வந்து அது எல்லாம் மனசே கேட்கல அத பாத்துட்டு. என்ன சொல்றதுன்னு தெரியல. இன்னைக்கு டிரைவர்ஸ் செட் லிவ்ட் எ சார்ம்ட் லைஃப். 4 லைஃப் குடுத்தாங்க. அந்த 4 லைஃப கேப்பிட்டலைஸ் பண்ற மாரி ஒரு அமேசிங்கான ஒரு இன்னிங்ஸ். எப்ப பார்த்தாலும் இந்த நீல சட்டைய பார்த்தாலே வந்து அவுட் ஆஃப் ஃபார்ம்ல இருக்க டிராவிஸ் ஹெட். 7 மேட்ச் அடிக்காத டிராவிஸ் ஹெட் 8வது மேட்ச் அடிக்கிறான். எனக்கு வந்து புரியவே இல்ல. அது என்ன கணக்குன்னே புரியல. இந்தியான்னு அதுவும் போட்டா இல்லாம அடிப்போம். அவ்ளோதான். ரோஹித் சர்மா வந்து புடிக்கும்ல ரோஹித் சர்மா. ஏன் இப்படி எல்லா வாட்டியும் கஷ்டப்படுத்திட்டே இருக்குன்ற மாரி. அதுதான் பிரச்சனை. ரோஹித் சர்மா ஃபேன் ப்ரோ அவரு. ஒருவேளை மேட்ச்ல ரோஹித் சர்மா ஆடி இருந்தாரு அப்படின்னா கண்டிப்பா அவர் அவுட் ஆயிருப்பாரு. ஓகேவா? ரோஹித் சர்மா ஆடலன்றனால ஏன் தலைவனையா உட்கார வைக்கிறா, இருடா உங்களை பனிஷ் பண்ற அப்படின்ட்டு பனிஷ் பண்ணான் டிரைவர்ஸ் ஹெட். நான் வெப்பன் மாதிரி காட்டுவார் நினைச்சேன் ஹர்திக் பாண்டியா. அப்படி படையப்பா படத்துல வந்து அப்பாஸ் இருக்கிறப்போ நீட்டுவா தெரியுமா ரஜினி சௌந்தர்யா பேர் நம்ம ஹீரோயின் ராஜன் பொண்டாட்டிடா நான்ன்ற ஸ்ரீதேவி. மாதிரி என் விசுவாசம் ரோஹித் சர்மாக்குன்னு சொல்லிட்டு ஐயோ எதுக்கு கேக்குறேன். இருந்தாலும் அடிக்கிறாப்ல இல்லாட்டி அடிக்கிறாப்ல. அது வந்து மென்டல் டார்ச்சர். கிஷான் கிஷான் வந்து நான் வந்து என் விசுவாசம் மும்பைக்குன்ற மாதிரி அவரு மும்பைக்கு வந்து இன்னைக்கு 12 பேர் ஆடல மும்பைக்கு. சாரி 11 பேர் ஆடல மும்பைக்கு. அதனால ஒருத்தருக்கு வரேன் நானு. 12 பேரா வந்து இஷான் கிஷான் தான் இம்பாக்ட் பிளேயர் ஆக்சுவலி. எஸ்ஆர்எச்சுக்கு விளையாடுனாரு. அப்பயும் வந்து நாங்க ஜெயிக்கல. இந்த மேட்ச்ல கணக்கே எடுக்க முடியாதுடா. நம்மந்திரு உங்களுக்கு ஆடல அவங்களுக்கு ஆடினாங்க. இஷான் கிஷான் அவங்களுக்கு ஆடல உங்களுக்கு ஆடினாரு. அதே மாதிரி இன்னொரு பிளேயர் சொன்ன அந்த 12வது பிளேயர் யாருக்கு ஆடினாரு நமக்கே தெரியல. ஆடவே சும்மா கூட்டு வந்துட்டு அதுதானே பிரச்சனையா போயிடுச்சு. சரி சரி இரு. வர அதுக்கு நான் வருவோம். அந்த பவுலர் ஆஸ்திக பவுலருக்கு நான் வரேன். ஹென்ரிக் கிளாசன் பத்தி சொல்லு மச்சான். என்ன ஐயோ, இன்னிங்ஸ்டா. நான் தெரியாம சொல்லிட்டேன். சாரி. நான் நடுவுல ஒரு மேட்ச் 2 மேட்ச் ஹைதராபாத் மிஸ் பண்ணிருக்கலாம் போல. இன்னைக்கு அடிச்ச அடிலாம் எப்ப ஒரு யோசிப்பா அல்லா கசன் பரவ நான் திரும்பி அச்சா போறப்பா 6. என்ன ஷாட்ரா ஐயோ பொளந்து மிரண்டுட்டேன் அடி. 16th ஓவர். ஸ்டேடியம்ல ரியாக்ஷன் எல்லாம் காட்டுறாங்க ஒருத்தருக்கும். அந்த மாதிரிதான் இருந்துச்சு ரியாக்ஷனும். ஸ்டவுல்லே விட்ட மாதிரி இருந்துச்சு. படா தம்பி அப்படின்ற மாதிரி என்ன அச்சு விட்ட மாதிரி இருந்துச்சு. எப்பா நான் ஹென்ரிக் கிளாஸ் வந்து முன்னாடி மாதிரி ஆடுறதுலன்னு சொல்லிட்டு இருந்தேன். சாரி. சரண்டர் ஓகேவா. நான் தான் இவன் ஒருத்தர் சொல்லும்போது பாப்பேன் இவன் என்ன ஹென்ரிக் கிளாசன் ஆடல ஃபர்ஸ்ட் 3 மேட்ச் ஆடுறத பார்த்து சொல்றான் போல. லைக் எனக்கு முன்னாடி மாதிரி ஆடலன்னு சொல்லுவேன். அக்ரெசிவா ஆடுறது இல்லன்னு சொன்னேன். பட் எனக்கு என்னன்னா அவர் ஆடுறாருன்னா கடைசி ஒரு 3 மேட்ச் அடிச்சுட்டு தான் இருந்தாரு. ஃபர்ஸ்ட் 3 மேட்ச் கொஞ்சம் சொதப்பினாரு. பட் ஏன்னா நான் ரீசெண்டா ஆரஞ்சு கேப் லிஸ்ட்ல பாக்குறேன் 3rd வந்து நிக்கிறாரு மச்சி. என்னடா டேய் எப்படிடா செம்ம அடியா. நீ இந்த ஆரஞ்சு கேப்னு சொல்லும்போது அபிஷேக் சர்மா இப்ப வந்து ஆரஞ்சு கேப் வாங்கிட்டாரு. அந்த ஒரு ஆரஞ்சு கேப் பேட்டில் போயிட்டே இருக்குடா. திடீர்னு ஒரு மேட்ச்ல அபிஷேக் சர்மா, அடுத்த மேட்ச் வைபவ் சூரியவன்சி, அடுத்த மேட்ச் வந்து விராட் கோலி, திரும்ப ஹைதராபாத் ஆடும்போது மாறிட்டே இருக்கு. ஆரஞ்சு கேப் கொண்ட மரியாதையே போச்சு அவங்களால. அதுதான் மாறிக்கிட்டே இருக்கு. ஆனா ஒவ்வொருத்தன் போட்டு அடிச்சுக்கிட்டே இருக்கா. அப்படி அபிஷேக் சர்மாவும் இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு இன்னிங்ஸ். அந்த ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப்பே வந்து செதுக்கிட்டாங்க. 7 ஓவர்ஸ்ல வந்து 115 for 0. அது பார்க்கவே தெரிஞ்சிச்சு. சரி முடிஞ்சதுடா இன்னைக்கு உங்க சோலி அப்படின்ட்டு. என்னதான் கொஞ்சம் விக்கெட்ஸ் எல்லாம் எடுத்து மேட்ச்க்குள்ள வந்தாலும் ஒன்ஸ் அகைன் ஹென்ரிக் கிளாசன் ஒண்ணும் பண்ண முடியல. நாம ஸ்ட்ரைட்டா வந்து அந்த பவுலிங் பத்தி பேசிடலாம். பேட்டிங் வந்து அந்த சாலில் அரோராவோட அந்த ஸ்மால் கேமியோ பத்தி பேசுறேன். நம்ம ஸ்டார்டிங்ல இருந்து ஹைப் பண்ண ஒரு பிளேயர். எனக்கு பர்சனலா பிடிச்சிருந்துச்சு. பிராக்டிஸ் மேட்ச் பாக்குறப்ப அவர் அந்த நோ லுக் ஸ்டார்ட்ல நான் சேலண்டா இருந்துச்சுன்னு சொன்னோம். இன்னைக்கு பும்ரா அடிச்ச அந்த நோ லுக் 6ல வந்து டேய் பும்ராடா அப்படின்ற மாதிரி வைபவ் சூரியவன்சி தான். நீ அடிச்சது யாருன்னு தெரியுமா? சாரி நான் பாக்கலன்ற மாதிரி கண்ணு மூடிட்டு அடிச்சாப்ல. அதான் ஒரு மீம்ல பார்த்தேன் நானு. அந்த மாதிரிதான் அந்த கடைசியில ஹர்திக் பாண்டியாவை ரொம்ப ஒரு இல்ட்ரி பண்ண மாதிரி ஒரு ஷாட் முடிச்சுட்டு ஒரு செலிப்ரேஷன் பண்ணாங்க. அந்த மாதிரி அருமையா இருந்துச்சு. பேட் கமின்ஸ் எனக்கு இதெல்லாம் கூட வருத்தமா இல்லடா. அந்த பேட் கமின்ஸ் எதுவுமே நடக்காத மாதிரி ஏதோ வச்சு சின்ன பசங்களை அடிச்சுட்டு போற மாதிரி சிரிச்சு ஜாலியா விளையாடிட்டு இருக்காண்டா, பேசிட்டு இருக்காண்டா. அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு எப்படி இருந்த டீம்ல நாங்க கஷ்டமா இருக்கு எனக்கு உண்மையிலே பாக்குறதுக்கு. கண்டிப்பா தெரியும் கமெண்ட்ஸ்ல வந்து என்ன வந்து சந்தோஷமா இருக்கு எல்லாம் வந்து ஸ்பைடர் போற சூர்யா மாதிரி என்னை பார்த்து சிரிக்கதான் போறீங்க, சந்தோஷப்பட போறீங்க. என்ஜாய். ஓகே நான் வந்து இந்த பவுலிங் பத்தி வரேன். மும்பை இந்தியன்ஸ் பவுலிங் பத்தி. ஹர்திக் பாண்டியா நீங்க வந்து சொல்லுவீங்க, நிறைய பேர் வந்து சொல்லுவீங்க. ஷர்துல் தாக்கூர் யூஸ் பண்ணல ஒரு விஷயம். அந்த ஷர்துல் தாக்கூர் யூஸ் பண்ணல, அது கண்டிப்பா வந்து பேசி ஆகணும். ஏன்னா வந்து ஹர்திக் பாண்டியா வந்து ஒரு எதையாச்சும் சொல்லியா 7th ஓவர் கரெக்டா வந்து இவர் அஸ்வினி குமார் யூஸ் பண்ணாரு. எனக்கு தெரிஞ்சு 8th ஓவர் அவரு வந்தது பதில் அது ஷர்துல் தாக்கூர் யூஸ் பண்ணிருக்கலாமோ. ஏன்னா உங்களோட மெயின் பவுலர்ஸ் எல்லாமே நீங்க யூஸ் பண்ணிட்டீங்க. யாரு போல்ட்டா இருக்கட்டும், பும்ராவா இருக்கட்டும், கசன்பரா இருக்கட்டும், அஸ்வினி குமாருமே சரியா போடல. அப்படின்றப்போ நம்ம துருப்பு சீட்டு யாரு? நீ எதுக்கு வந்து ஷர்துல் தாக்கூர் யூஸ் பண்ற? டீம்ல தெரியல அவனுக்கு. அவன் வந்து ரன் குத்தாலும் விக்கெட் எடுத்துருவான். ஆர்சிபி மேட்ச்லயே பார்த்தா டூ லேட் ஃபில் சால்ட் அவுட் ஆகினது. ஆனா ஷர்துல் தாக்கூர் தான் தூக்கி கொடுத்தாரு. அந்த 8வது ஓவர் இவர் போடாம ஷர்துல் தாக்கூர் இவர் சூப்பரா போறாரு. இந்த மேட்ச் வந்து நல்லா தான் போட்டாருன்னு வச்சுக்கோங்க. அதெல்லாம் நான் எதுவும் சொல்லல. ஷர்துல் தாக்கூர் கொடுத்துக்கலாம் அந்த இடத்துல. இல்லையா நம்மளுக்கு வந்து பவர் பிளேல கொஞ்சம் அடி வாங்குது அப்படின்னா கிறிஸ் பகத்தையே நீங்க வந்து எடுத்து லைக் அந்த பவர் பிளேல ஒரு ஓவர் வந்து கிறிஸ் பகத் கொடுத்தோ எல்லாம் நல்லா போட்டு இருந்தாருன்னா அப்படி எடுத்துட்டு போயிருக்கலாம். பட் வில் ஜாக்ஸ் வந்து ஒரு நீங்க திரும்ப அந்த ஆஃப் ஸ்பின்னிங் ஆப்ஷனா வந்து அபிஷேக் சர்மாக்கு அகைன்ஸ்டா நீங்க யூஸ் பண்ண பாத்தீங்க. அது வந்து அவர் பயங்கரமா வந்து வேர்ல்ட் கப்ல ஓகே முடிஞ்சு போச்சுங்க. அது வேர்ல்டு கப்ல அவர் வந்து பயங்கரமா லூசிங் ஸ்ட்ரீக்ல போனாரு. அதுக்கப்புறம் ஒரு வாட்டி கூட அந்த மாதிரி ஆஃப் ஸ்பின்னர் கிட்ட அவுட் ஆகலன்னு நினைக்கிறேன் பவர் பிளேல. அந்த அளவுக்கு எத்தனை வாட்டி கொடுத்தாலுமே டாக்கிள் பண்ணி என்னமோ ஆடிடுறாரு. கொஞ்சம் கன்வென்ஷனா மாத்திருக்காரு அவர் டெக்னிக்கை. சோ திரும்ப அந்த ஆஃப் ஸ்பின்னர் டெக்னிக்கே போகாம உனக்கு ஒரு பிரேக் கொடுக்குறேன். நீ கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ண, நான் பேசிக்கிறேன். வில் ஜாக்ஸ் அங்க கொடுத்த
எடுத்தது ஆஃப் ஸ்பின் எடுத்திருந்தேன்னு நினைச்சது தப்பே கிடையாது, ஓகேவா? ஆனா உங்ககிட்ட ஒரு ஆசீகமான ஒரு ஆஃப் ஸ்பின்னர், ப்ராப்பரான ஆஃப் ஸ்பின்னர் இருக்கும்போது நீ வந்து அவருக்கு கொடுப்பியா இல்ல பார்ட் டைமர் கொடுப்பியான்றதுதான் என் கேள்வி. இவங்க பஞ்சாபுக்கு அகைன்ஸ்டா இதே மாதிரி தான் ஃபர்ஸ்ட் 2 ஓவர்ல 30 ரன் கிட்ட போச்சு. கரெக்டா கஜன்ஃபர் வந்தான் தேர்ட் ஓவர்ல. அடுத்த 2 ஓவர்ல 2 விக்கெட், பிரியான் சாரியாவை தூக்கணும், கூப்பர் கானலியை தூக்கணும், கரெக்டா? அப்படி இருக்கிறப்போ உங்ககிட்ட ஒரு பவுலர் இருக்காருன்றப்போ அந்த கஜன்ஃபர் நீ பவர் பிளே 2 ஓவர் கொடுக்கறது உனக்கு என்ன பிரச்சனை? சரி ஓகே 6 ஓவர் விட்டுடா, அப்புறம் அடுத்த ஓவர் கஜன்ஃபர் போட்டாப்ல, அது ஒரு ஓவர் போட்டாரு, சான்ஸ் கிரியேட் பண்ணார்ல, ஹெட்டுக்கு ஒரு சான்ஸ் இருந்துச்சு, நமந்திரி கேட்ச் விட்டாரு, அது ஒரு நினைச்சா கஜன்ஃபர் தான் போட்டான்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி புரியல, 5th ஓவர் கஜன்ஃபர் தான் போட்டாரு. 5th ஓவர் கஜன்ஃபர் போட்டாரு, ஒரு ஓவர் தான் போட்டாரு. ஆனா ஃபர்ஸ்ட் வந்து ஜாக்ஸ், அப்புறம் தான் கஜன்ஃபர். நான் என்ன சொல்றேன், நீ கஜன்ஃபரை ஃபர்ஸ்ட் எடுத்துட்டு வந்துட்டு அவர் அடி வாங்குறாரு, அப்புறம் ஜாக்ஸ் எடுத்து வந்திருக்கணும், இல்லன்னா நீ வேற பவுலர் எடுத்து வந்திருக்கணும். ஃபர்ஸ்ட் 7th ஓவர் நீ என்ன வேணா சொல்லு, அஸ்வினி குமார் கொடுத்தது was a blunder of all sorts. You add Gajanfar in your arsenal. You should have given Gajanfar when 2 left-handers are playing, 5 fielders outside the power play. கண்டிப்பா வந்து நானா இருந்தா கஜன்ஃபருக்கு தான் கொடுத்திருந்திருப்பேன் அந்த ஓவர். நான் வந்து எனக்கு கஜன்ஃபர் வந்து டாப் 3 லெஃப்ட் ஹேண்டர், அதுக்கப்புறம் ஃபுல்லா ரைட் ஹேண்டர், யூஸே ஆக போறது இல்ல கஜன்ஃபர், ஓகேவா? அப்படி இருக்கும்போது ஃபர்ஸ்ட் அந்த 4 ஓவர் ஆஃப் கஜன்ஃபர் நீ அந்த கொடுத்துரு. இடத்துல நான் வந்து சின்னதா ஹர்திக் பாண்டியா டிஃபெண்ட் பண்ண நினைக்கிறேன். பிகாஸ் ஒரு சேஞ்ச் ஆஃப் பவுலர் வந்து ட்ரை பண்ணாரு, எல்லாருமே ட்ரை பண்ணிட்டு தான் வந்தாரு. அஸ்வினி குமாருக்கு ரொம்ப எக்ஸ்பென்சிவ் பட்டு அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டாப்ல. அதுக்கப்புறம் வந்து ஹர்திக் பாண்டியா வந்தது பதிலா உடனே கஜன்ஃபர் நீ அந்த ஓவரை சொல்றா, ஹர்திக் பாண்டியா போட்டுட்டு உடனே கஜன்ஃபருக்கு தான் கொடுத்தாரு திரும்ப. அதுக்கப்புறம் கண்டினியூஸா விக்கெட் வருதோ இல்லையோ கஜன்ஃபரை ட்ரஸ்ட் பண்ண ஆரம்பிச்சாரு. அதுக்கப்புறம் தான் விக்கெட் எடுக்க ஆரம்பிச்சாரு கஜன்ஃபர். அது வந்து இப்போ நீ விக்கெட் எடுக்கிறப்போ நான் சொல்றேன், நீ அஸ்வினி குமார் 21 ரன் 23 ரன் கொடுத்தாரு அந்த ஓவர்ல. அப்ப நீ ஸ்கோர் வந்து பார்த்தனா 120 in 7 overs. That was too late. நீ அதுக்கப்புறம் வந்து கஜன்ஃபர் வந்தா என்ன வரலாம்ன்ற மாதிரி இருந்துச்சு. பட் அகைன் நீ வந்து ஹர்திக் பாண்டியா, ஷர்துல் தாக்கூர் நம்ம வரும். இவங்க ஷர்துல் தாக்கூர் எடுத்தது காரணமே எனக்கு என்னன்னா, எங்க அப்பாட்ட பேசிட்டு இருக்கேன், ஓகேவா? அப்ப நான் சொன்னது என்னன்னா, அப்பா இம்பாக்ட் சப்பா அஸ்வினி இவரு தாக்கூர் தான் நல்லா இருக்கும்பா அப்படின்னா, ஏன்பா அந்த பகத் சின்ன புது பையன் நல்லா போடானேப்பா அப்படின்னு சொல்லும்போது நான் சொல்றேன், இல்லப்பா அவருக்கு வந்து கிளாசனுக்கு அகைன்ஸ்ட் நல்ல மேட்ச் அப் இருக்கு, 5 தடவை எடுத்திருக்கான் தாக்கூர், நல்ல மேட்ச் அப்பா இருக்கும், கிளாசன் அப்புறம் வந்து கிஷான் நல்லா போடுவாருன்னு எதிர்பார்க்கறேன்னு கரெக்டா எடுத்துருந்தாங்க. எங்கே எனக்கு சர்ப்ரைசிங்கா இருந்துச்சு, ஓகேடா இந்த மேட்ச் மும்பை தான் செம்ம, ஓகே பிளான் பண்ணிட்டாங்க அப்படின்றப்போ ஒரு ஓவர் கூட போடலடா, கிளாசன் அந்த அடி அடிச்சிட்டு இருக்கான், ஒரு ஓவர் கூட போடல. வாஸ் த ஜோக்? ஐ மீன் ஐம் சீரியஸ்லி ஆஸ்கிங், இஸ் தட் a joke? ஷர்துல் தாக்கூர் இது நான் கண்டிப்பா சொல்றேன். ஆனா அதுக்கப்புறம் வந்து லைக் நடுவுல ஹர்திக் பாண்டியா வந்து கண்டினியூஸா போட ஆரம்பிச்சது, அஸ்வினி குமாரோ கஜன்ஃபரோ கூட சேர்ந்து போட ஆரம்பிச்சது. காரணம் வந்து அந்த வைட் யாக்கர்ஸ் தான் போட்டுருப்பாரு, நல்லா பார்த்தா யாக்கர்ஸ் அது என்னன்னா முன்னாடியே நம்ம மலிங்கா சொன்ன ஸ்ட்ராட்டஜி தான். லைக் வந்து நடுவுல வந்து கொஞ்சம் பிரஷர் ஆக்கணும், டாட்ஸ் போட்டு அந்த ரன்ஸ் கொஞ்சம் ஏத்தி விடணும், அதுக்கப்புறம் நல்ல பவுலர் யூஸ் பண்ணி விக்கெட் எடுக்கணும். அதுதான் கரெக்டா அந்த இது யூஸ் பண்ணாப்ல. அது வந்து ஓரளவுக்கு ஹர்திக் பாண்டியா போட்டாரு, ஆனா மத்த பவுலர்ஸ் கொஞ்சம் அடி வாங்கினாங்க. அஸ்வினி குமார் சோ பேட், நான் வந்து எதுவும் சொல்றதுக்கு இல்லைன்னு வச்சுக்கோங்க, ஃபெயிலியர். போன மேட்ச் இதுதான் சொன்னேன், வான்கடையில அந்த ஸ்லோவர் பவுன்ஸ் எல்லாம் போடும்போது அடி வாங்குவாரு, சிஎஸ்கே அகைன்ஸ்டா சொன்னேன். அந்த மேட்ச்ல ஒர்க் அவுட் ஆகலாம், இந்த மேட்ச்ல சொன்ன மாதிரியே ஸ்லோவர் பால் சுத்தமா ஒர்க் அவுட் ஆகல வான்கடையில. நான் இதுதான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். அதான் அது ஃபெயிலியர், பயங்கர ஃபெயிலியர் பை அஸ்வினி குமார். அதுக்கப்புறம் கரெக்டா பும்ரா யூஸ் பண்ணாரு, அதுக்கப்புறம் போல்ட்டையும் யூஸ் பண்ணாரு, இருந்த போல்ட் ஓவர்ஸையும் வந்து முடிச்சிட்டாரு. கரெக்டா பும்ரா வந்து கடைசி வரைக்கும் எடுத்துட்டு போகாம பும்ராவுமே அதுக்கப்புறம் வந்து பினிஷ் பண்ணிட்டாரு. லைக் விக்கெட் எப்படியா எடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல எனக்கு நீங்க ஷர்துல் தாக்கூர் யூஸ் பண்ணாதான் ஒரு பேக் த்ரூவாத் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து அந்த நமந்தீரோட கேச்சஸ், அது வந்து கண்டிப்பா வந்து ஏதாவது ஒரு கேட்ச் எடுத்திருந்தா மேட்சே வந்து எந்த அளவுக்கு வேணா மாறி இருக்கலாம். ஏன்னா கிளாசன் ஒரு விக்கெட் தான் அங்க நின்னுச்சு, சாலிலா கிளாசன் இல்லைன்னா எப்படியா இருக்கும் நமக்கு தெரியாது, என்ன எக்ஸ்பீரியன்ஸ் தான். சோ வி ஹேட் a edge. அது வந்து எனக்கு அதுதான் இப்போ வந்து நான் வந்து ரொம்பவும் ஹர்திக் பாண்டியா பிளேம் பண்ண விரும்பல, ஓரளவுக்கு கரெக்டா பண்ண, ஒரு 70% கரெக்டா பண்ணிட்டேன். ஆனா ஷர்துல் தாக்கூர் ப்ராப்பரா யூஸ் பண்ணல, அதுதான் வந்து நீ ஒரு பெரிய மிஸ்டேக்கா போயிடுச்சு, விக்கெட் வந்து சரியா போகாத காரணம். ஓகே ஃபைன் தெரியல. பட் ஆனா see again once again from an outsider thinking இந்த மேட்ச்ல ஹர்திக் பாண்டியாவை நான் சுத்தமா சப்போர்ட் கூட பண்ண மாட்டேன். பிகாஸ் from the power play from the beginning அந்த ஒரு 3 ஓவர் விட்டுருவேன், போல்ட் பும்ரா போல்ட், தட் வாஸ் ஃபைன். அதுக்கப்புறம் அவர் கொடுத்த எல்லா பவுலிங் சேஞ்சுமே ஐ டெஃபினெட்லி நாட் அக்ரி. அவர் ஆனா நல்லா பவுலிங் போட்டாரு. பட் தெரியல, அகைன் நீங்க கமெண்ட்ஸ் சொல்லுங்க, எனக்கு தெரிஞ்ச ஹர்திக் பாண்டியா கூட அப்படின்னா லாட் பெட்டர் பை யூசிங் கஜன்ஃபர் early, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். 4 ஓவர் லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்கு, டாப் 3 லெஃப்ட் ஹேண்டர்ஸ்ன்றப்போ அதை நான் எக்ஸ்பெக்ட் பண்ணா சரி ஓகே ஃபைன். அதை விட்டு பவுலர்ஸ் போட்ட லெங்த் எல்லாம் பத்தி பேசு, அத பத்தி பேசு. பவுலர்ஸ் பத்தி நான் சொல்லி ஆகணும். ஓகேப்பா, சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் அங்கங்க இருக்கதான் செய்யுது. நீங்க எல்லாம் யாரு பெரிய பெரிய ஆளுங்க தான், நீங்க எல்லாம் வந்து நல்லா சாதிச்சிருக்கீங்க, எல்லாம் தெரியுது. பும்ராவே இன்னைக்கு மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் பவுலர் தான். எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல. நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், எங்க டீம்லாம் நல்லா இருக்கு, எங்க பவுலர்ஸ் நல்லா இருக்காங்க, எங்க பேட்ஸ்மேன் நல்லா இருக்காங்க, எங்க பவுலிங் போடுறவங்க தாங்க நல்லா இல்ல. அதுதான் ஒரு பெரிய ஒரு பிரச்சனையா இருக்கு. லைக் ஏன் என்ன ஆச்சு, அந்த ஃபார்முக்கு என்ன ஆச்சுன்றதுதான் ஒரு கன்சர்ன். இல்லடா, நீ பும்ராவை பாக்குறப்ப எனக்கு பரிதாபமா இருக்கு, எனக்கு வந்து உண்மையிலே பாவமா இருக்கு. நீ அவர் ஒரு தடவை 4-6 கொடுக்கும்போது அவர் கொடுக்க ரியாக்ஷன் தான் பாக்கும்போது என்ன விட்டுருங்கடா அப்படின்ற மாதிரி இருக்கு. நத்திங் வித் மும்பை இந்தியன்ஸ், ஐ அம் டாக்கிங் அபௌட் பும்ராஸ் வர்க்லோட் இன் தி லாஸ்ட் few years. நல்ல பால்ஸே அடிச்சாங்க போட்டு, அதுதான் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு அந்த மாதிரி. பட் நீ அவர் எப்பவுமே எக்ஸிக்யூட் பண்ற, யார்கர் எக்ஸிக்யூட் பண்ணல, அவருக்கு வந்து இந்த ரிவர்ஸ் ஸ்விங் மாதிரி ஒன்னு ஆகும், அந்த ஒரு ஆங்கிள் இருந்து ஒரு யார்கர் அப்படியே ஒன்னு இறங்கும், எதுவுமே வரல, எல்லாமே ஃபுல்லா போகுது. சாலிலோட அடுத்த 6மே ஃபுல் லெங்த்ல வந்து மாட்டின பால் அது. நீ என்ன பண்ண சொல்ற சொல்லு, ஒரு பும்ராவா இருந்தானா இட்ஸ் வெரி ஹார்ட் டு பி a பும்ரா at this moment, because அவருக்கு நீ யூசுவலா பார்ட்னர் 141 145 ஈஸியா போடுவாரு. இந்த மேட்ச்லயே 24 பால்ல வந்து 3 பால் தான் 140 பிளஸ், இது எல்லாமே வந்து 130s and 120s, ஸ்லோவர் பால்ஸ்லாம் வந்து 150. சாங்கே அந்த பேஸ் தான், அதுல வந்து ஃபுல் டாஸ் போட்டாலுமே அது பவுண்டரி அடிக்க மாட்டாங்க, ஃபீல்டர் கையில தான் போகும், டைமிங் மிஸ் ஆகி.
ஆகி இன்னைக்கெல்லாம் கிளாஸ் தூக்கி அடிச்சாரு, ஸ்டேட்ல ஒன்னு அடிச்சாரு, செம அந்த சிக்ஸ். 130s போட்டுட்டு இருந்தாரு. அது ரொம்பவே பரிதாபமா இருந்துச்சு. யார குத்தம் சொல்றதுன்னு தெரியல. போல்ட் டீசெண்டா தான் போட்டார். நம்ம வந்து குறலாம் சொல்ல முடியாது. எங்கேயோ மிஸ் ஆயிட்டு இருக்கு ஒரு பவுலிங். அந்த பழைய ஒரு விக்கெட் டேக்கிங் கேப்பபிலிட்டியோ அது வந்து ரெகுலரா பார்க்க முடியல முன்னாடி இருந்த பவுலர்ஸ் கிட்ட. நம்ம ஆக்சுவலி அந்த 3 ஓவர் அஸ்வினி குமார் 2 ஓவர் 41, வில் ஜாக்ஸ் 1 ஓவர் 19, இந்த 3 ஆட் பண்ணா 3 ஓவர் 60 ரன்ஸ். நீ மைனஸ் பண்ணி பார்த்தனா உங்க பவுலிங் வாஸ் சேம் as சன்ரைஸ் ஹைதராபாத் நான் சொல்லுவேன். ஆனா முன்னாடி சொன்ன மாதிரி இந்த டெத் ஓவர்ஸ் மாஸ்டர் கிளாஸ் பை ஹைதராபாத் அங்கதான் மேட்ச் மார்ச் நான் சொல்லியிருந்தேன். 16 ஓவர்ஸ் முடியும் போது நீங்க வந்து 202 for 3, அவங்க வந்து 212 for 3. அந்த 212 ஏன் போச்சுன்னா கஜன்ஃபரோட லாஸ்ட் ஓவர்னால 17 ரன்ஸோ 18 ரன்ஸோ கொடுத்தாரு. அந்த நீ சொன்ன ரிவர்ஸ் 6 அந்த ஓவர் தான் வந்துச்சு. நீ அந்த ஓவருமே கஜன்ஃபர் கொடுத்தது விருப்பம் இல்ல. பட் அகைன் ஃபைன், அது முடிஞ்சு போன மேட்ச் நான் சொல்லுவேன். பட் அகைன் கடைசி ஒரு 4 ஓவர் நீங்க பேட்டிங் சொதப்பிட்டீங்க அண்ட் பவுலிங்ல நீங்க என்டையராவே சொதப்பிட்டீங்க, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். எனக்கு என்ன அடுத்த வாட்டி ஹர்திக் பாண்டியா வந்து கசன்ஃபரை வந்து முன்னாடியே யூஸ் பண்ணிடணும். லைக் வந்து அவ்வளவு தூரம் எடுத்துட்டு 16வது ஓவர் வரைக்கும் எடுத்துட்டு போகணும் அவசியம் இல்ல. பரத் சொன்ன மாதிரி பவர் பிளே 2 ஓவர் கொடுங்க தேவனா இப்போ பண்றது பெட்டர் தான் ஆக்சுவலி. அதான்டா நீ வந்து ஆப்போனன்ட் பொறுத்து தான். நான் திரும்ப சொல்றேன், ஹைதராபாத்ல 3 லெஃப்ட் ஹேண்டர்ஸ் தாண்டி யாருமே இல்ல. கஜன்ஃபர் ரைட் ஹேண்டருக்கு நல்லா போட மாட்டாருன்னு சொல்ல, ஆனா கஜன்ஃபர் வந்து லெஃப்ட் ஹேண்டருக்கு நல்லா போடுறாரு, அவ்வளவுதான் சிம்பிள் ரீசன். நீ அப்படி இருக்கப்போ அந்த டாப் 3 அடிக்கிறதுக்கு உனக்கு கஜன்ஃபர் யூஸ் பண்ணிட்டு நீ பாட்டம்ல யூஸ் பண்றதுக்கு உனக்கு அவ்வளவு பவுலர்ஸ் இருக்காங்களே. நான் தெரியல அகைன் இல்ல எனக்கு ஹர்திக் பாண்டியா கேப்டன்சில அந்த பவுலிங் சேஞ்சஸ் நான் சொன்னது பேசிக்ஸ் எல்லாம் கரெக்டா பண்ணிடுறாரு. ஆனா தாண்டி வந்து நீங்க ஒண்ணு யோசிக்கணும், அப்பதான் வந்து மேட்ச் வந்து ஜெயிக்க முடியும். இப்ப இருக்கிற மார்க்கெட்ல ஒரு பேட்ஸ்மேனை தூக்கணும் அப்படின்னா ட்ராப் பண்ணணும் லிட்டரலா இந்த பவுலர்ஸ் வச்சு. அந்த மாதிரி பண்றதுல மிஸ் ஆறாரு ஹர்திக் பாண்டியா. மத்தபடி பேசிக்ஸ் இந்த மாதிரி இதுதான் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு ஒண்ணு கொடுத்தா அது வந்து பண்ணிடுறாரு, ஏதோ ஒண்ணு பண்ணிடுறாருன்னு வச்சுக்கோ. அதுல அவர் ஒர்க் ஆன் பண்ணாதான் ஒரு விக்டரி எடுத்துட்டு வர முடியும் லிட்டரலா. இந்த மாதிரி ஒரு பேட்டிங் டீம் கூட எல்லாம் விளையாடுனா கண்டிப்பா அது பண்ணி ஆகணும். அண்ட் வந்து அதுக்கு மேல வந்து கிரெடிட்ஸ் டு பேட்டிங் டீம் தான். லைக் வந்து டிராவிஸ் ஹெட் வந்து எங்க இருந்து ஃபார்முக்கு வருவான் யாருக்கும் தெரியும். இப்போ வந்து அடிப்பான் மும்பை இந்தியன்ஸ். நான் நினைச்சேன் இன்னைக்கு அவன் சிரிச்சிட்டு அவன் ஃபீல்டுல விட்டப்பே நினைச்சேன் அவன் சந்தோஷமா வந்து ரோஹித் சர்மா பார்க்க தான் ஃபீல்டுக்கு வந்திருப்பான்ட்டு. ரோஹித் சர்மா வரலன்னு வருத்தத்திலே வந்து ஓட்டு வெளியில வெளுத்திருக்காப்புல. அது வந்து ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல. ஏன்னா இம்பாக்ட் பிளேயர் தானே விளையாட்டு இருந்தாரு முன்னாடி, இப்பதானே விளையாடுறாரு. பை தி வே மும்பை இந்தியன்ஸ் 200+ அடிச்சு அவங்க வந்து 21 மேட்ச்ல வந்து 19 மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க. அவங்க தோத்த 2 மேட்ச். ஒரு மேட்ச் வந்து போன சீசன் குவாலிஃபயர் 2 அகைன்ஸ்ட் பஞ்சாப் கிங்ஸ், அந்த மேட்ச் தோத்தாங்க. ரெண்டாவது மேட்ச் இந்த மேட்ச் நான் சத்தியமா என் கனவோட எக்ஸ்பெக்ட் பண்ணல. 240 எல்லாம் வந்து ஹைதராபாத் சேஸ் பண்ணுவாங்க அப்படின்ட்டு. அது ஒண்ணு. ரெண்டாவது வந்து நீ ஐபிஎல் டாப் 5 ரன் சேசஸ் எடுத்து பார்த்தா அப்படின்னா டாப் 2 பஞ்சாப் கிங்ஸ் வச்சிருக்காங்க. ஓகேவா, அதுல ஒன்னு இந்த சீசன்ல வந்துச்சு. அடுத்து இருக்கிற 3மே ஹைதராபாத் மச்சான். போன மேட்ச்ல ராஜஸ்தானுக்கு அகைன்ஸ்டா 229 சேஸ் பண்ணி அதுதான் வந்து 4th ஹையஸ்ட் ஐபிஎல் ரன் சேஸா இருந்துச்சு. ஓகேவா, இப்போ வந்து இந்த மேட்ச் சேஸ் பண்ணதுக்கு அப்புறம் இது வந்து 4th ஹையஸ்ட் ரன் சேஸ் இன் ஐபிஎல் ஹிஸ்டரி. இவங்க என்ன பண்றாங்கன்னு தெரியல. இந்த பஞ்சாப் இந்த ஹைதராபாத்லாம் 242 தூக்கி போடுறா. இந்த ஹர்திக் பாண்டியா எதுக்குல மேல மேல வந்து எனக்கு புரியல. மேல நல்லா ஆடுற பேட்ஸ்மேன் மேல ஆட விடாம கீழே டெய்லண்டர்ல நீங்க வந்து பினிஷிங் வச்சுப்பீங்களா? இவன் கீழே விளையாடிட்டு இருந்த ஒருத்தன், கீழே விளையாட நல்ல கேப்பபிலிட்டி இருக்க ஒருத்தன் எதுக்கு மேல மேல போய் விளையாடிட்டு இருக்காங்க சத்தியமா புரியல. திலக் வர்மா எதுக்கு நீங்க கடைசியில விளையாட வைக்கிறீங்க? இப்போ நல்ல கேள்வி. ஹர்திக் பாண்டியா எப்ப பார்த்தாலும் திலக் வர்மா வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிட்டே இருக்காங்க லிட்டரலா. வந்து இவர் வந்து இப்ப மேல ஆடாட்டியுமே இவர் கீழே வந்து கடைசியில பினிஷ் பண்ண சொன்னா இவர் பினிஷ் பண்ணி கொடுப்பாரு. ஒரு 6 அடிக்கக்கூடிய கேப்பபிலிட்டி இருக்க பிளேயர் திலக் வர்மா. இன்னிங்ஸ் பில்டர் பா, உனக்கு ஏதாவது வரல. ஒண்ணு தடவுற ஒன்னும் ஏதாவது பண்ணிட்டு இருக்க, ஏதாவது வந்து ஒரு மாட்டுச்சுன்னா அடிக்கிற, அவ்வளவுதான். நீ அவ்வளவுதான் கேப்பபிலிட்டி. கடைசியில வந்து அடிக்க நீ டீசென்டா சொல்ற, கடைசியில வந்து அடிக்க திலக் வர்மா வந்து மேல ஆட முடியும். என்ன இப்போ திலக் வர்மா தானே டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன். திலக் வர்மா வந்து புதுசுல ஒன் வரும்போது எவ்வளவு லீடிங் ரன் கேட்டது பயங்கரமான ரெக்கார்ட்ஸ் எல்லாம் வச்சிருந்தாரு. இப்போ செஞ்சுரி கூட அடிச்சாப்ல. அந்த மாதிரி எதுக்கு நீ விளையாட வர மாட்டேன் எனக்கு சத்தியமா புரியவே இல்ல லிட்டரலா. முன்னாடி வந்து இவர் எப்படி நியூ பால் பவுலிங் எடுத்துட்டு 2வது ஓவர் போட்டு ஒரு பவுலிங் கொலாப்ஸ் பண்ணாரு. அதுக்கப்புறம் திருந்தி இப்போ வந்து ட்ரெண்ட் போல்ட் பும்ரான் கொடுத்துட்டு இருக்காரு. இதே மாதிரிதான் இப்ப பேட்டிங் கொலாப்ஸ். இவர் மேல இருக்க நம்பிக்கை, உங்க நம்பிக்கை இதெல்லாம் எனக்கு புரியுது. ஆனா நீங்க வந்து உங்களை நீங்க பாக்குறதோட ஒரு டீமா ஒரு விஷயமா பாருங்க, டீமை பாருங்க, அதுல வந்து உங்க ரோலை எப்படி இது பண்ணலாம்னு பாருங்க. தவிர்த்து நீங்க வந்து உங்க மேல இருக்க நம்பிக்கை என்னன்னா நான் இது பண்றேன் அப்படிலாம் நீங்க ஒன்னும் நொட்ட வேணாம், கீழே வாங்க தயவுசெய்து. இது மேல ஒன்னும் சொல்ல முடியாதுடா. இன்னும் ஒருத்தர் இது நீங்க நக்க மரட்டிங்க அப்படின்ற மாதிரி அவரை பத்தி பேசு. எங்க டீம்ல எப்படி ஒரு சிவம் தூபவே உங்க டீம்ல ஒருத்தர் அப்படி ஒருத்தருக்கா பேசு, ஜாலியா இருக்கும். அவுட் ஆன விதம் சூரியகுமார் யாதவ். நான் ஏற்கனவே வந்து இவ்வளவு பேசக்கூடாது, இவ்வளவு டென்ஷன் ஆகக்கூடாதுன்னு இருந்த ஹர்திக் பாண்டியாலே டென்ஷன் ஆயிட்டேன். சூரியகுமார் அதை பத்தி தயவுசெய்து எடுத்துட்டு வந்துடாத. இந்த லெக் சைட்ல பால் லெக் சைட்ல உனக்கு போட்டா உனக்கு என்ன பண்ணணும்னு உனக்கு தெரியலன்னா நீ வந்து கேம் விட்டுரு தயவுசெய்து. அடுத்த மேட்ச் வந்து டீசென்டா கீழே ஆடு, சிங்கிள் கூட ஆடு, அந்த பால் டொக்கு வை, ஏதாவது பண்ணு. லெக் சைட்ல போட்டா விக்கெட் கொடுத்துறாது. அசிங்கமா இருக்கு, அசிங்கமா இருக்கு. எல்லா மேட்சும் லெக் சைட்லயே அவுட். மாத்தி தொலைனா கேட்கவும் மாட்டான். என்ன பண்றது சொல்லு. நம்ம சேனல் வீடியோ எடுத்து கொஞ்சம் லிங்க் எடுத்து அனுப்பிச்சு விடுங்கப்பா. இந்த டிரான்ஸ்லேஷன் எல்லாம் போட்டு பாக்கட்டும். டே வண்டியா கேக்குறாங்க. மனசுல இருக்கிறத கொட்டுறேன்டா நானு. எனக்கு டென்ஷன் தான் ஆகுது. என்ன பண்றது? சரி, உங்ககிட்ட ஒரு கேள்வி கேக்குறேன். எந்த பிரான்சைஸ் முதல்ல அவங்களுடைய பிளேயரை டிராப் பண்ணுவாங்க? ஸ்கையை வந்து மும்பை டிராப் பண்ணுவாங்களா, இல்ல வந்து சிஎஸ்கே வந்து சிவம் துபே டிராப் பண்ணுவாங்களா? ஆன்சர் பண்றான். இல்ல 2 பேரும் டிராப் பண்ணாம 2 டீம் நாசமா போயிருமா? இதையும் சொல்லு.
சொல்றதுக்கு இல்லடா. ஏன்டா நீ வேற மனசு கஷ்டப்பட்டு உட்காந்துருக்கு. அவ்வளோ எனக்கு கஷ்டமா இருந்துச்சு மேட்ச் பார்க்கும். 240 ரன்லாம் என்னடா இந்த பும்ரா இருக்கா, போல்ட் இருக்கா, கசல்பர் நல்லா போட்டுட்டு இருக்கான். இதை வச்சுட்டு தோக்குறீங்களேன்றாங்க. என்னதான்டா வேணும் உங்களுக்கு, என்னதான்டா பிரச்சனைன்ற மாதிரி அவ்வளவு கஷ்டமா இருக்கு. பவுலிங் சேஞ்சஸ் எல்லாம் ஓகே, அது வந்து ஒன்னு அதை ரெண்டு விடு போது அதை விடு போது. ஆனா பவுலிங் நல்லா போடலாம்லடா. என்னடா என்ன அதுதான் சேஞ்ச் கொடுத்தாலும் நீங்க நல்லா போடுற பவுலர் தானே. டேய், என்ன எனக்கு என்னன்னா மீதி டீம்ஸ் எல்லாம் பாடுறா, இந்த ராஜஸ்தான் எல்லாம் வந்து பிரிஜேஷ் சர்மா, துஷார் தேஷ்பாண்டே இவங்க எல்லாம் வந்து செம்மையா எக்ஸிக்யூட் பண்றானுங்க. அதெல்லாம் வந்து ரொம்ப ஹவுஸ் ஹோல்ட் நேம்ஸ் எல்லாம் கிடையாது, புது பசங்க. அதே மாதிரி ஹைதராபாத் சக்கீப் ஹுசேன், நான் சொல்றேன் பாரு, 19 ஒரு 8 ரன் கொடுத்தான் அந்த பையன். என்னமா போட்டான் அந்த டெத் ஓவர்ஸ். நீ ஒவ்வொரு டீம்லயும் அந்த மாதிரி, எங்க டீம்ல அன்சுல் கம்போஜ் இருக்கான். இந்த மாதிரி உங்க டீம்ல இவ்ளோ ஒரு ஸ்டால்வர்ட்ஸ் இருக்கிற ஒரு டீம் வச்சுக்கிட்டு என்னடா ஸ்டால்வர்ட்ஸ் மட்டும் இல்லப்பா, பெஸ்ட் மேனேஜ்மெண்ட், பெஸ்ட் கோச்சஸ், எல்லாம் பெஸ்ட் பெஸ்ட் பெஸ்ட். நீங்க வந்து தோத்துருந்தீங்கன்னு சொல்லிட்டு, அதுதான் இவங்க தோத்து இருந்தாங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு பார்ட்டி எல்லாம் அரேஞ்ச் பண்ணி ரெஃப்ரெஷ் ஸ்டார்ட் இட் அகைன்ன்ற மாதிரி போட்டோஸ் எல்லாம் நம்ம பார்த்தோம். நல்லா குஸ்ட் ஜாலியா என்ஜாய் பண்றீங்களா, ஃப்ரெஷ்ஷா வந்து விளையாடணும்ல, விளையாடுங்கன்றதுதான் எனக்கு புரியல. விளையாடுங்க, ஏன் இப்படி என்ன வந்து மன உடைச்சலுக்கு ஆளாக்குறீங்க. சரி, ஓகே, நம்ம என்னதான் நெகட்டிவ்ஸ் எல்லாம் பேசணும், ஒரு 2 கீ பாசிட்டிவ்ஸ் ஃபார் மும்பை இந்தியன்ஸ். ரெண்டுமே இந்த மேட்ச்ல எடுத்துட்டு வந்த சேஞ்ச். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட், குவிண்டன் டி காக் வாஸ் சப்போஸ் டு பிளே திஸ் மேட்ச். கடைசியா கடந்த வார்ம் அப் பண்ணும்போது வந்து அவர் ரிஸ்ட்ல வந்து ஒரு அடிபட்டு வாஸ் ரூல்ட் அவுட் ஆஃப் த கேம். அதுக்கு பதிலா கடைசி செகண்ட் ரிப்ளேஸ்மெண்டா எடுத்துட்டு வந்த அந்த ரயன் ரிக்கில்டன், அவர் ஒன்னு பார்ப்போம். ரெண்டாவது விநாயக் மகாதேவ். ஆமா, கடைசியா வந்த விநாயக் மகாதேவ் பத்தியுமே பேசுவோம். இன்னொருத்தனும் கடைசியா தான் வந்தான், ரீசெண்டா தான் வந்து ஸ்குவாட்ல ஜாயின் பண்ணி ஆட வச்சாகணும்னு சொல்லி ஹரிஷ் சொன்னா. ஆக்சுவலி வில் ஜாக்ஸ் வந்து நான் ஓப்பனிங் ஆட வைப்பேன் அகைன் சிஎஸ்கே சொல்லியிருந்தான். இந்த மேட்ச்ல ஆட வச்சாங்க. அந்த ஓப்பனிங் காம்பினேஷனை பத்தி பேசுறா, செம்மையா இருந்துச்சுடா, சூப்பரான ஒரு ஓப்பனிங் காம்பினேஷன். சூப்பர் ஸ்டார்ட். ஆக்சுவலி நடுவுல நான் வந்து ஒரு சின்ன பிரேக் போயிட்டு அப்பதான் டிவி போடுறேன். என்னதான் வில் ஜாக்ஸ் அவுட்டோ என்னன்னு தெரியல. நான் டிவி போட்டோன்னே வில் ஜாக்ஸ் அவுட், நல்லா அடிக்கடி வில் ஜாக்ஸ் வந்து ஒரு அவுட் போட்ட உடனே வந்து அவுட். சாரி, மேட்ச் போட்ட உடனே. சரி, சிஎஸ்கே மும்பை மேட்ச் பாப்பல, டிவி ஆன் பண்ணுவல அடிக்கடி. சிஎஸ்கே பேட்டிங் அப்போ ஆன் பண்றேன். மும்பை மேட்ச் அப்போ ஆன் பண்ணு. என்னதான் ஆன் பண்ணி என்ன பிரச்சனை சொல்லு. நாங்க வந்து நீங்க ஆன் ஆக மாட்டீங்களே, அவ்வளவுதான். நாங்க நம்பிக்கையே இல்ல. நான் எனக்கு ஆனஸ்டா நான் சொல்றேன், இப்ப நீங்க சிஎஸ்கே ஜெயிச்சா கூட எனக்கு வந்து நான் வந்து சாட்டிஸ்ஃபை ஆக மாட்டேன், ஒன்னும் ஆக மாட்டேன். நீங்க வந்து அவ்வளவு கேவலமான பெர்ஃபார்மன்ஸ் இப்பெல்லாம் கொடுத்துட்டு எனக்கு அது கடந்து என்னதான் நீங்க சிஎஸ்கே ஜெயிச்சிட்டாலுமே எப்படி அது மறந்துட்டு போக முடியும், எனக்கு புரியல சத்தியமா. சரி, ஓகேடா, அதெல்லாம் நம்ம வருவோம்டா. பட் நான் என்ன சொல்றேன், இந்த வில்டன் அண்ட் ஜாக்ஸ் பத்தி நீ பேச, அந்த ஒரு இன்னிங்ஸ் பத்தி நீ பேசிதான் ஆகணும். இன்னிங்ஸ் ஒண்ணுத்துக்குமே உதவல, சாரி. பட் ஆனா வந்து நல்லா விளையாடுனீங்க, இதே மாதிரி விளையாடுங்க. ஆனா எனக்கு கஷ்டமா இருக்கு, எனக்கு வந்து பாராட்ட வந்து இதுக்கு மேல நான் சொல்றேன் ஓப்பனிங் காம்பினேஷன் தடவிட்டு இருந்தாங்க. சரியா, நான் வந்து டிகாக் வந்த உடனே செஞ்சுரி அடிச்சாருப்பா, டிகாக் தான் அப்படின்ட்டு வந்து நிறைய இடத்துல சொல்லிட்டு இருந்தாங்க. அவர் வந்து ஒரு 3 ஃபெயிலியர். அதுக்கப்புறம் முன்னாடி சொல்லியிருந்தேன் ரிக்கில்டன் சொல்லுவோம், 2 பேருமே நாங்க சொன்னோம். ஆக்சுவலி ரிக்கில்டன் ஒரு நல்ல பிளேயர், நீங்க அவரே ஆட வைக்கலாம் அப்படின்ட்டு. இந்த மேட்ச்ல அகைன் ஒரு ஆக்சிடென்ட்ல சான்ஸ் கிடைச்சாலும் அவர் ப்ரூவ் பண்ணாரு. இப்போ எனக்கு என்ன தெரியுமா, ஓப்பனிங் காம்பினேஷன் செட் இது, அவங்க கையே வைக்க கூடாது நான் படி பார்த்தா. பட் ரோஹித் சர்மா வந்துட்டாருன்னா திரும்ப அவங்க ஓப்பனிங் ரோஹித் சர்மா எடுத்துட்டு வருவாங்க, வில் ஜாக்ஸ் கொஞ்சம் கீழே தள்ளுவாங்க. நான் ஒரு மேனேஜ்மெண்டா இருந்தாலும் சொல்லுவேன், ரோஹித் சர்மாவை அந்த நம்பர் 4 பொசிஷன்ல அவர் எப்படி ஆடிட்டு இருந்தாரோ முன்னாடி ஒரு மும்பை இந்தியன்ஸ் அவர் அப்படிதான் ஆரம்பிச்சார் ஒரு கரியர். அந்த நம்பர் 4 பொசிஷன்ல நான் திரும்ப போய் ஆட வைப்பேன். ஐ டோன்ட் வாண்ட் டு ஸ்பாயில் திஸ் ஓப்பனிங் காம்பினேஷன். இட் வாஸ் சோ குட் டு வாட்ச். இருக்குது, நான் இல்லன்னு சொல்ல. ரோஹித் சர்மா கையை டிராப் பண்ணுங்கன்ற நம்பர் 3 நம்ம நம்பர் 4 ரோஹித் சர்மா டீம் ஜெயிக்கும். எனக்கு என்னன்னா நம்பர் 3ல வந்து நான் திலக் வர்மா ஆட வைப்பேன், நம்பர் 4ல பாத்தீங்கன்னா நமன்தீர், நம்பர் 5ல பாத்தீங்கன்னா வில் ஜாக்ஸ். அவ்வளவுதான் முடிஞ்சு. எனக்கு வில் ஜாக்ஸ் வந்து நம்பர் 5ல சூரியகுமார் டிராப் பண்ணிடுவாப்பா, அதானே சூரியகுமார் டிராப் பண்றேன். சூரியகுமார் வேணாம், ஐ டோன்ட் வாண்ட். ஓகே, இன்ட்ரெஸ்டிங். பட் யா, அதுதான் பண்ணுவாங்க மும்பை இந்தியன்ஸ். கதறிட்டு இருக்கேன், நீங்க வீக்னஸ் மாத்தாத இருக்கும். நீங்க அதுதான் அவுட் ஆயிட்டு இருப்பீங்க சூரியகுமார் யாதவ். நீங்க என்னதான் நல்ல ஷாட்ஸ் வச்சிருந்தாலுமே அவுட் ஆவீங்க சூரியகுமார் யாதவ். கண்டுபிடிச்சிட்டாங்க அப்தியஸா அப்படின்ட்டு நான் எப்படா சொன்ன உனக்கு, நான் முன்னாடியே சொல்லிட்டேன். T20 வேர்ல்ட் கப் பத்தியில இருந்தே பேசிட்டு இருக்கோம் நம்ம. அப்போதான் சொல்லிட்டேன் இது வந்து தேராது, இது எப்ப மாத்திக்குதோ அப்போ தேரும்ட்டு. அதுக்கப்புறம் நான் சூரியகுமார் யாதவ் ஒமிட் பண்ணிட்டு இருந்தேன் எல்லா இதுலயுமே. லிட்டரலா இதை பத்தி பேசி யூஸே இல்ல அப்படின்ற மாதிரி. எனக்கு நல்லா நமக்கு இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் மேட்சுக்கு நம்ம ஒரு ப்ரிவியூ போட்டோம். ரொம்ப மாசம் கழிச்சு ஒரு ப்ரிவியூ நாங்க தான் நம்ம ஆரம்பிச்சோம் அந்த மேட்ச் அப்ஸ் அப்படி அப்படின்ட்டு. அதுல நீ சொல்லியிருந்த இந்த ஸ்கை வந்து இந்த டிக்கி ஷாட் ஆடுவாருங்க, அந்த லாங் இதுல ஸ்கொயர் லெக்லயோ பிடிச்ச அவுட் ஆவாரு, அதை மட்டும் கொஞ்சம் தவிர்த்துக்கணும் ஸ்கைன்னு சொல்லி ஆரம்பிச்சு அந்த மேட்ச்லயே அவர் அப்படிதான் அவுட் ஆவாரு. சவுத் ஆப்பிரிக்கா அகைன்ஸ்ட் அப்படிதான் அவுட் ஆவார். அந்த மாதிரி எக்கச்சக்க தடவை அந்த மாதிரி அவுட் ஆயிட்டு நம்ம வெறுத்துட்டோம். இவனை அடிச்சும் பார்த்தா சவுத்தும் பார்த்தாச்சுன்ற மாதிரி தெரியலடா. அது என்னடா ஒரு ஈகோயிஸ்டிக் ஷாட் அது, எனக்கு நான் என்னடா சொல்லுவேன். ஆக்சுவலி எல்லா வாட்டியுமே நீங்க நினைச்ச பேஸ்ல வராது, நீங்க நினைச்ச இடத்துல உழாது, கொஞ்சம் கொஞ்சம் மாறும். அந்த ஒரு சின்ன டிஃபரன்ஸ் தான் நீங்க வந்து கொடுக்குற விக்கெட். அது வந்து பவுலர்ஸ் ஆர் ட்ரெயின்ட் டு டேக் யுவர் விக்கெட் அப்படின்றப்ப நீங்க டெக்னிக்கை மாத்தலாம். சிம்பிள் ஃபைன். சீக்கா மாதிரி பேசுற ப்ரோ திடீர்னு. சரி, அதுதாங்க விடுங்க, நடந்து போச்சு. மும்பையோட சான்ஸ் நாசமா போச்சு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். பட் எனிவே சிஎஸ்கே அகைன்ஸ்டா ஜெயிச்சாலுமே எனக்கு வந்து அதான் சொல்ல வந்தேன் நானு. சீசன் ஸ்டார்டிங்ல வந்து ஃபர்ஸ்ட் பிளே ஆஃப் ஃபர்ஸ்ட்ல இருக்கும் அப்படின்னு சொன்ன ஒரு டீம் ஃபர்ஸ்ட் அந்த பிளே ஆஃப் சான்ஸ் வந்து மிஸ் பண்ணது அப்படின்றது யாரா நினைச்சு பார்த்திருப்பாங்களா? பை தி வே, அது நீங்க வியூவர்ஸ் வந்து என்னடா சொல்றீங்க அப்படின்னா அது கன்ஃபார்ம்லாம் கிடையாது. நாங்க இவங்க ஆடுறத பார்த்து நாங்களே ஒரு அசம்ஷனுக்கு வந்துட்டோம்.
தேராதரா அப்படின்னு எப்படி நாங்க இப்படிதான் லக்னோவுக்கும் கேகேஆருக்கும் சொன்னோம் போன வீடியோல இவனுக்கு தேர மாட்டானுங்கடா அப்படின்ட்டு அந்த மாதிரி மும்பை இந்தியன்ஸ் சொல்லிடலாம். அது மும்பை இந்தியன்ஸ் ஆடுறது மட்டுமே இல்ல கைஸ், டாப் 4ல 13 பாயிண்ட் 12 பாயிண்ட் 12 பாயிண்ட் 12 பாயிண்ட் எல்லாருமே நல்லா ஆடுறானுங்க, சீல்டு. சொல்ல முடியாது. அதுக்கப்புறம் இருக்கிற டீம் குஜராத் டைட்டன்ஸ் 8 பாயிண்ட்ல இருக்கான். இன்னைக்கு அவன் வந்து ஆர்சிபி அகைன்ஸ்டா ஜெயிச்சாலுமே அவன் 10 பாயிண்ட் போயிட்டு அடுத்து இருக்கிற டீம் 6 பாயிண்ட் நாங்க. சோ அப்படி இருக்கும்போது எப்படி வந்து இந்த டீம்ஸ் எல்லாம் மேல வரும் தெரியல. நான் வந்து ஜஸ்ட் முன்னாடி மிட் சீசன் அனாலிசிஸ் சொல்லிருந்தேன் மும்பை இந்தியன்ஸ் ஸ்டாண்ட் அ சான்ஸ்னு சொல்லிட்டு அந்த ஜிடி பெர்ஃபார்மன்ஸ் வச்சு. பட் 2 நாள்ல தமிழ் மொழி ஆக்கி உடச்சிட்டானுங்க. ஜஸ்ட் 2 டேஸ் என் வாய் முகூர்த்தம் வச்சு நான் ஒன்னு சொல்லியிருந்தேன், ஆர்ஆர் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன், பாட்டில் பண்ண வாய்ப்பு இருக்குன்னா அவங்க பஞ்சாப் கிட்ட ஜெயிக்கிறானுங்க. அன்னிக்கே முடிச்சு விட்டாங்க அப்படின்ட்டு. அதான் சொல்றேன்ல, இந்த ஐபிஎல் வந்து ரொம்பவே ஒரு அன்எக்ஸ்பெக்டடான ஒரு ஐபிஎல்லா போயிட்டு இருக்கு. அதையும் தாண்டி இந்த நம்ம அண்டர் டாக்ஸ் சொல்ற சில டீம்ஸ் எல்லாம் சூப்பரா பெர்ஃபார்ம் பண்றாங்க, சூப்பரா விளையாடிட்டு இருக்கோம் சொன்ன டீம்ஸ் தான் வந்து செமையா சொதப்புறாங்க. இஷான் கிஷான் கேப்டன்சிலே நீங்க சூப்பரா எடுத்துட்டு வந்தீங்க. பேட் கமெண்ட்ஸ் வந்து சொல்லணும்டா, ஒரே நிமிஷம் சாரி இன்டரப்ட். நடுவுல ஒரு இடத்துல போட்டு அடி வாங்கிட்டு இருப்பாங்க ஹைதராபாத். ஒரு 8 ஓவர் 110 சம்திங் சம்மாடி போயிட்டு இருக்கும். போயிடுச்சு ஒரு இடத்துல போயிட்டு இஷான் கிஷான் போயிட்டு பேட் கமின்ஸ் பேசுவார், பவுலரை கூட்டி வச்சு ஒரு மினி கான்ஃபரன்ஸ் மாதிரி. அந்த விஷயத்தை நான் ரொம்ப அப்ரிஷியேட் பண்றேன். நீ பேட் கமின்ஸ் இன்டர்நேஷனல் கேப்டன் அதெல்லாம் மதிக்கிறதே இல்ல. நான் ஹேண்டில் பண்ண ஒரு டீம், நான் அவனுக்கு அட்வைஸ் கொடுக்குறேன் வந்து கொடுத்தாரு. அடுத்த ஒரு 3வது பால்லே வில்ஜாக் விக்கெட் போகும். அந்த ஒரு உண்மையிலே சொல்றேன், இஷான் கிஷான் ஹேட்ஸ் ஆஃப் டா, செம்ம வேற லெவல் லீடர்ஷிப், வேற லெவல் குவாலிட்டி ஃப்ரம் இஷான் கிஷான். கூட பேட் கமின்ஸ்க்குமே டு லிசன் டு இஷான் கிஷான் அதுவுமே இருக்குல்ல. நீ என்ன கோமாளி அப்படின்னு சொல்லாம கேக்குறாருல. அதுதான் லைக் பேட் கமின்ஸ் இல்லாமலே அந்த டீம் வந்து நல்லா எடுத்துட்டு வந்தாங்க. 7 மேட்ச் 4 மேட்ச் ஜெயிச்சு வந்தானுங்க. ஆமா, பேட் கமின்ஸ் வந்து இன்னும் ஸ்ட்ராங் ஆயிட்டாங்கப்பா. தோல்வியே பார்க்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி விளையாடுறாங்க இஷ்டத்துக்கு. இந்த அடுத்த மேட்ச் ஹைதராபாத் தோத்துரும், தெரியல. அடுத்த மேட்ச் ஹைதராபாத் தோத்துரும், புரிஞ்சு போச்சு. மனசார பாராட்டிட்டல, ஓகே புரிஞ்சு போச்சு. மனசார ஒருத்தர் வந்து கழிவு ஊத்துனா அவங்க நல்லா வராங்க, மனசார ஒருத்தரை பாராட்டினா வந்து அவங்க நாசமா போறாங்க. சரி ஓகே, எனக்கே சொல்ல கஷ்டமா இருந்தாலும் என்னமோ நடக்கட்டும் போங்க. அவ்வளவுதான். வந்து பேட்டிங்லயே ஒரு குளறுபடி அது மும்பை இந்தியன்ஸ்க்கு. அது வந்து நம்ம சொல்லிட்டோம், முன்னாடியே சொல்லிட்டோம், மிடில் ஆர்டர் வந்து அன்ஸ்டேபிளா இருக்கு அப்படின்ட்டு. இதுக்கு மேல ஒன்னும் சொல்றதுக்கு இல்லை. இதுக்கு மேல நாங்க சொல்லணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கமெண்ட்ஸ்ல போடுங்க. நாங்க வந்து அடுத்த சிஎஸ்கே வர்சஸ் மும்பை பிரிவியூல வந்து உங்களை சந்திக்கிறோம். குஜ்லி மஸ்த் பார்ட் 2 அதுல வந்து சந்திக்கிறோம். எனக்கு விருப்பமே இல்லங்க சிஎஸ்கே மும்பை மேட்ச்க்குலாம். சத்தியமா எனக்கு ஜெயிச்சாலும் எனக்கு கவலையே கிடையாது, தோத்தாலும் கவலையே கிடையாது. நான் ஒரு வார்த்தையும் பேச போறது இல்லை, அவ்வளவுதான். சரி ஓகே, ஹோப் யூ கைஸ் லைக் திஸ் வீடியோ. சோ இந்த மாதிரி வீடியோ நீங்க ரெகுலரா பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா எதை சப்ஸ்கிரைப் பண்ணணும், எதை ஃபாலோ பண்ணணும், எதை ஹைப் பண்ணணும் உங்களுக்கே தெரியும். இருந்தாலும் நாங்க ஒரு முறை சொல்லுவோம், ஏன்னா அதுங்க கடமை. இருந்தாலும் நான் ஒரு முறை சொல்லிக்கிறேன், ஐபிஎல் 26க்கு பாய். அப்பல் நீ வர மாட்டியா? நான் வேற ஹோஸ்ட் தேடணுமா வீடியோக்கு? வேற ஆள பார்க்கணும். மும்பை இந்தியன்ஸ் சார்பாக சொல்கிறேன்ப்பா. ஓ மும்பாய் அப்படின்னு சொல்லி எண்டு கார்டை போட்டு எகத்தாளமாடா பண்றீங்க, எனக்கு எண்டே கிடையாதுடா அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் கேம் அடுத்து நீ எம்எல்சிக்கு போயிருவல ஜூன் மாசத்துல எம்ஐ நியூயார்க் அங்க வரேன்டா பிரஸ். அங்க ஹார்திக் பாண்டியா இல்ல, சந்தோஷமா பாப்பேன். அங்க இன்னொருத்தர் இருக்கா வேற, அப்புறம் வருவோம். சரி ஓகேங்க, அதான் வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். சோ வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சிஎஸ்கே வர்சஸ் மும்பை அடுத்த வீடியோ, வீக்லி வீடியோ எல்லாமே வந்து ரெகுலரா அடுத்த வீடியோ வந்துகிட்டே இருக்கும். சோ சின்ன பசங்க நாங்க, எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.